ஹாய் ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு காங்கேயம் பிரீட். காங்கேயம் பிரீடில் இன்றைக்கி குண்டடம் மாட்டு சந்தை ஆகஸ்ட் 15. இன்றைய சந்தை நிலவரம் பார்க்கலாம். அப்படியே வாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. காங்கேயம் பிரீட் 2 இத்தனை நாளாக இதில் வேறு மாதிரியான வீடியோவாக போட்டுருந்தோம். இந்த வாரம் சந்தைக்கு வந்திருக்கக்கூடிய மாடுகள், இந்த வாரம் நாட்டு மாடுகளோட வரத்து அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் இப்போது இந்த வாரம் 11 மணிக்கு மேலே தான் வந்திருக்கிறோம். மணி பார்த்திங்க அப்படின்னா 11:26. இந்த டைமிங்கில் தான் ஷூட்டிங் ஆனது தொடங்கியிருக்கு. பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து நாட்டு மாடுகளோட வரத்து கம்மி. அங்கே ஒரு செவலை கட்டியிருக்காங்க, அதான் வந்தோன்னு ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஹெச்எஃப் போது வருங்க, வாங்கிட்டெல்லாம் ஏத்தருக்கு போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஒரே ஒரு மயில மாடு மட்டும் இருக்கு. செவ்வாழை அந்த பக்கம் ஒரு மயில செவ்வாழை ரெண்டும் சேர்ந்து கட்டியிருக்காங்க. இது மாடு நல்லா இருக்கு. இது கண்ணு மாடுங்க, சிந்து. உங்களுதாண்ணா சிந்து மாடு வாங்கியிருக்கீங்களா? எப்படிங்க வாங்கிரு? என்ன விலைக்கு வாங்கி? 32,000. எத்தனை தீத்துங்கண்ணா? அது ரெண்டாம் நீத்து. விலைக்கு கட்டுப்படியான மாடி எவ்வளோ தான்? ஈத்து எவ்வளோங்கண்ணா கறவை கொடுக்கும்? கரை ஒரு 5 கறக்கும். 5 கண்ணு கடை இருக்கணும். கெடாரி கண்ணா சுத்தம் எல்லாம் சுத்தம். மேய்ச்சோம்னா ஒரு பணம் ஆகும் பின்னாடி. ஓ, நம்ம வளர்த்துறதுக்கு தான் வாங்கிட்டு போகிறோம். வளர்த்துறதுக்கு தானே. சரி சரி சரி. நம்ம ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துருக்கு வளர்த்துறக்கு. ஓ, நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க. வாங்கி யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. ஓகே. நம்ம பேருங்கண்ணா? நம்ம பேர் குமார், கமாலவட்டி. நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லலாங்களா? 97 50 97 ஓகே 55 93. செனமாடு எந்த மாடு கேட்டாலும் வாங்கி கொடுக்கலாம். எல்லா மாட்டையும் இருக்கு. சரி சரி சரி. ஓகே ஓகே. இப்போ இன்னைக்கு இது ஒன்று தான் வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. இந்த வாரம் மாடு நாட்டு மாடுகள்லாம் கம்மியாக இருக்கும் போல. நான் மாட்டு மாடுகளை தேருக்கு போயிடுங்க தெரியுமா, இங்கே அதிகமாக வரல. சரி சரி. அந்த ஒரு குணாது மேலே தேர் இருக்குது இல்லைங்க. ஆமாங்க. அதனால மாடு அங்கே அதிகமாக போயிடுது. சரி சரி. நாட்டு மாட்டு வரத்து கம்மி. நாட்டு மாடு வரத்து இந்த வாரம் கம்மி. காலாச்சி மாடு அதெல்லாம் வந்ததுங்க. ஓகே. நாட்டு மாடு கம்மி. அங்கெல்லாம் அங்கே நிறைய போயிடுது. அங்கே போனனால இங்கே வரத்து கம்மி. ஓகே சரிங்கண்ணா. ஓகே தேங்க்யூ. நாட்டு மாடுகள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்தியூர் குருநாதர் சுவாமி திருக்கோயில் அங்கே போனதுனால இங்கே மாடுகளோட வரத்து குறைஞ்சிருச்சு. இது விலை என்னன்னா சொல்லுது? வாங்கியிருக்குது. என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? 26,500. எத்தனை மாதத்துக்கு என்ன அது? ஒரு வருஷத்துக்கு இருக்கு. ஓ, வளர்த்துறக்கு வாங்கிட்டு போறீங்களா? ஓகே. 26,500 ஒரு வருஷத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலக்கண்ணுங்க. இதனால சுழி சுத்தா எல்லாமே இங்கே ஒரு செவலை வச்சிருக்காங்க. இது விலை என்ன சொல்லுது? 26. நம்ம வியாபாரியாங்கண்ணா? வியாபாரி தான். நல்ல வியாபாரி தான். அழகிய ஒரு செவலை கண்ணு கொண்டு வந்திருக்கிறாரு. இது எத்தனை வருஷத்து கண்ணுங்கண்ணா? இது ஒரு 10 மாசத்துக்கு இருக்கு. 10 மாசத்துக்கு. விலை என்ன சொன்னீங்கன்னா? 26 சொல்லுங்க. 26. ஆமாங்க. ஓகே. 26,000 சொல்றாங்க. 10 மாசத்துக்கு கண்ணு. நம்ம பேருங்கண்ணா? என் பேர் பொம்முராஜுங்க. அண்ணன் ஏவாரிங்க, சுரேந்திரனுங்க. சரிங்க. அவரோட கான்டாக்ட் நம்பர் தெரியுங்களா? தெரியுங்க. சொல்லுங்க. 63ங்க 83 சரிங்க 84 75 86. ஓகே. அது போக இன்னும் ஒரு 3 ஜோடி லம்பாடி கண்ணு வீட்டில் இருக்குங்க. மலைநீர் 2 இருக்குதுங்க. நாட்டுக்கண்ணு ஒரு 4 ரூபாய் இருக்குங்க. வேணும்னா கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க அண்ணன் நம்பருக்கு. ஓகே. அவர் பேர் என்னங்கண்ணா? அண்ணன் பேர் சுரேந்திரனுங்க. சுரேந்திரன். ஆமாங்க. ஓகேங்க. நம்ம கூட தான் இருப்பீங்களா? கூட தான் இருப்பேங்க. ஓகே ஓகேங்கண்ணா, நன்றி. 26,000 ரூபா. இதுபோல் லம்பாடி கண்ணு வீட்டில் வச்சுருக்காங்களாமா. வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. லம்பாடி எல்லாமே வச்சுருக்காங்க. இவங்க வியாபாரி தான். செவலை காளைக்கண்ணு. அதுவும் இங்கே ஒரு செவலை காளைக்கண்ணு டிரைவர் அண்ணா பிடிச்சிருக்காரு. நம்மளுதுங்களா? வியாபாரி. வியாபாரி தாமா பிடிச்சிருக்காரு அண்ணன். கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுபோக அங்கே ஒரு மயிலை, இங்கே 2 மயிலை கட்டியிருக்காங்க. பார்த்துட்டு இருக்காங்க.
தையம் கொண்டு வந்திருக்கிறாருங்க. இது ஜோடி என்ன வேலை சொல்லுதுங்க? விலை என்ன சொல்லுதுங்க? 60 ரூபாய்ங்களா? எத்தனை மாதத்துக்குன்னா? ஒரு வருஷம் இருக்கும். நம்ம காட்டுக்காரங்களா வியாபாரி? வியாபாரி தான். வியாபாரி தான். பார்த்தீங்கன்னா 2 கன்று ஒரு 8 மாதம் அந்த ரேஞ்ச் இருக்கக்கூடிய அளவில் இருக்கு. ஓரளவுக்கு ஒரு நல்ல சைஸில் இருக்கக்கூடிய கன்றுகள். ரெண்டு பாருங்க, நல்ல ஒரு ஜோடி நல்லா தெரியுது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மாடுகளே ஒன்றே காணும். எல்லாம் சிந்து மாடுகள் தான் இருக்குது. 1 2 3 4 ஒரு 5-6 மாடுகள் தாங்க இருக்குது. 7-8 மாடுகள் இருக்கு. இந்த 2 ஜோடி நல்லா இருக்கு. அது எங்கேருந்து கொண்டு வந்திருக்குதுங்க? எங்கேருந்து கொண்டு வந்திருக்குது? காங்கேயத்துலேருந்து. காங்கேயத்துக்காரர் தாங்க, எங்கள் ஊருக்காரர் தான். ஐயா ஃபோன் நம்பர் சொல்லாங்களா? வேணுங்கிற தொடர்புகள்கிட்ட 73 39 49 சரிங்க 28 02 02. இதுதான் தொடர்பு எண். ஒருவேளை உங்களுக்கு இந்த கன்று பிடிச்சிருக்கு வாங்கணும் அப்படின்னா இவர் இங்கே சந்தையில் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அழகிய ஜோடி காளை கன்றுகள் காங்கேயத்துக்காரங்க தான் கொண்டு வந்திருக்காரு. வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. இந்த ஒரு மயிலை காளைக்கண் என்ன விலைங்க? வேலை 30 ரூபா சொல்கிறோம். 30 ரூபா. எத்தனை மாதத்துக்கு கண்ணுங்கண்ணா? பாலன்னுதா? பாலன்னுங்க 10 மாதத்துக்கு கண்ணு. 10 மாதத்துக்கு கண்ணு. கண்ணை பார்த்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா தானே வாடிக்கையாளர்களுக்கு தெரியும். ஓகே, பாலண்ணாவோடது. வேணுங்கிறவங்க இங்கே டைரெக்டாக வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். எப்படி பாலன் இங்கே கொடுத்துட்டு போயிடுவாருங்க. வாரம் இங்கே குண்டடம் மாட்டு சந்தைக்கு வந்துடுவார். இங்கே வந்தீங்க அப்படின்னா நல்ல கண்ணெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அவரை வந்து பார்க்கலாங்க. ஒரு மயிலை மாடு மேரலது. பக்கத்தில் போங்காட்டி கேமரா இப்படி வச்சிருங்காட்டி மேரலது. இது ஒரு கெடாரி கண்ணு பிடிச்சிருக்கா அப்படி. மயிலை காளை கண்ணு கையை வாங்குறாரு அவர் வியாபாரி. மறைமா வாங்கிறார். இந்த மயிலை ஒன்று செவனை ஒன்று ஜோடி தை எல்லா பக்கமும் போய் வாங்கிட்டு இருக்காரு. முன்னாடியே போயிட்டு சிந்து மாடு இந்த வாரம் அதிக அளவில் வந்துருக்காங்க. சிந்து சிந்து மாடு எல்லாம் பால் மாடுங்களா? பால் மாடு தான். என்ன விலையில இருந்து இருக்குது? 40 45 35. வாரம் கொண்டு வந்துருக்கீங்க. வியாபாரிங்களா? நம்ம வியாபாரி. நம்ம பேருங்கண்ணா? என் பேர் மணி. எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? ஜல்லிவெட்டி, உடுமலைப்பட்டி தக்க ஜல்லிவெட்டி போய். ஓகே.
ஆமாம், ஃபோன் நம்பர் சொல்லலாங்களா? 9942654872. ஓகே, இதான் தொடர்பு எண். சிந்து மாடுகள் இந்த அண்ணா வந்து நிறைய பால் மாடுகள் வச்சிருக்காரு. கன்று மாடுகள், பால் மாடுகள், மற்ற கறவை அப்படின்னு எல்லாமே இருக்கணும். எல்லாம் பாருங்க, எல்லாம் கண்ணு மற்ற எல்லாம் இருக்கு. இதுதான் இவரோடது. 45ஆமாவது. ஜோடி மயிலை செவலை வச்சிருக்கிறாரு. விலை என்ன சொல்லுது இவருங்களா? விலை என்னங்கண்ணா அது? விலைங்களா? 255 ரூபா சொன்னேங்க. 2 ஜோடியா 55. ஓகேங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா? பாரு சேமான் மாட்டேவாரி. மாட்டு வியாபாரி. ஓகே ஓகேங்க, மாட்டு வியாபாரி தான் இந்த அண்ணா. நம்ம ஃபோன் நம்பர் சொல்லலாங்களா? சொல்லுங்கண்ணா. 39 40 50 681. ஓகே, இதுதான் தொடர்பு எண். ஓகே. இப்போ சந்தையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கன்றுகள் வச்சுருக்காரு. 55,000 ரூபாய் சொல்கிறாங்க. காண்டாக்ட் பண்ணுங்கள், இன்னும் கூட விலை குறைச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உடனே தொடர்பு கொள்ளுங்க. சந்தையில் கையில் வச்சுருக்காங்க, கையில் இருக்கும்போதே தொடர்பு பண்ணுறீங்கன்னா வாங்கிக்கலாம். 55,000. இது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் மாடுகள்லாம் கம்மி தான். இங்கே ஒன்று வாங்கி கட்டியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, வாங்கி ஏற்றிட்டாங்க. நீ எல்லாம் அப்படியே வண்டி எடுக்கிறது தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி ஏற்றிருக்காங்க. அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய மாடுகள் வாங்கிட்டு வண்டியிலே ஏற்றிட்டாங்க. இங்கே ஒரு மயிலை கண்ணு கட்டியிருக்காங்க, கெடாரிங்க அது. ஹெச்எஃப் நல்ல ஒரு ஹைட்டு, காம்பெல்லாம் நல்லா தான் இருக்கும் போல. விலை பேசிட்டு இருக்காங்க. நார்மல் சந்தை அப்படியே விரிச்சான இடம். காலக்கல் இங்க ஒரு சிந்து பிடிச்சிருக்கிறாரு. பெருமை இருக்கா அப்படின்ட்டு போய் பார்ப்போம். காரிக்கால் உள்ள இங்க உடிச்சிருக்கிறாரு, அதனால தெரியல யாருக்கு. வாங்கற கேட்டுட்டு இருந்தாரு. நல்ல தமிழ். நல்ல உடல்வாகுடைய காலை. இது ஒரு ஹெச்எஃப், நல்ல சூப்பரான மாடு. ஏன் மாடு கொண்டு வந்திருக்கீங்களா? கொடுத்துட்டீங்களா? என்ன மாடுன்னா கொண்டு வந்தீங்க? சிந்து மாடு தான் கொண்டு வந்தீங்க. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 3 மாடு கொண்டு வந்து கொடுத்தாச்சு. 3மே கொடுத்தாச்சு. எல்லாம் என்ன சைஸ்ல இருக்கு? பனைமரி 45 ரூபாய் மேல கொடு. 45 ரூபாய்க்கு மாடு. எல்லாம் கண்ணு மாடு அந்த மாதிரிங்களா? கண்ணு மாடு கைக்கறவை மாடு. ஓகே. நம்ம வியாபாரிங்களா? ஆமா, நாங்க. நம்ம கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லுங்க. நம்ம பேர் 98 65 49 0 361. நம்ம பேருங்கண்ணா? சத்திவேல். சத்திவேல். எந்த ஊருங்கண்ணா? பணத்தம்பட்டி. பணக்கம்பட்டி. ஓகேங்க, நன்றி. இந்த மாதிரி கன்றுகள்லாம் வேணும்னாலும் தொடர்பு கொள்ளுங்க. அது ஹெச்எஃப் என்ன ரேட் வருது?
நம்மளுதுங்களா? இந்த அண்ணாவோடது 35,000. இப்போ எப்படிங்கண்ணா ஈத்து போட்டுருச்சுங்களா? ரெண்டாம் நேற்றுங்க. ரெண்டாம் நேற்று ஒரு காம்பு பட்டு போச்சு. ஓகே. சரி சரி சரி. 3 காம்பில் கறந்துக்கலாம். 3 காம்பு 4 லிட்டர் வரணும் கறவை. 4 லிட்டர் வருங்க கறவை. ஓகே. நேரத்துக்கு 4 நேரம் 4 லிட்டர். என்ன 35? 35. ஓகே. நம்ம வியாபாரியம் தாண்டாமலைங்க. தாண்டாமலை வியாபாரி நல்ல வியாபாரி தான். தாண்டாமலையா தங்கராசுங்களா? ஓகே. நம்பர் இருந்தால் சொல்லிடுங்க. ஃபோன் நம்பர் 97 சரிங்க 88 160 601. ஓகே. இதான் நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம். மாடுகள் வேணும்னா நம்மளை மாடுகள் வேணும் தொடர்பு. பெரிய டீலருங்க ஒரு ஹெச்எஃப் இந்த மாதிரியான மாடுகள்லாம் வேணும் அப்படின்னா அவரை தொடர்பு கொள்ளுங்க. தாண்டாம்பாளையத்தில் இருக்கிறவங்கள தொடர்பு கொள்ள முக்கியமாக. இந்த காரி அவர் வாங்கி பாட்டு விட்டுட்டு போயிட்டாரு. காரி என்ன இது என்ன வேலை சொல்லுது? 53. ஓகே. 53,000 ரூபாய்ங்க. பல்லுக்கு போட்டுருச்சுங்களா? பல்லு இன்னும் போடல. எத்தனை மாசம்னா இருக்கு? எத்தனை வருஷம் இருக்கு? வருஷம் ஒரு 1.5 வருஷம் இருக்கும். 1.5 வருஷம். எங்க இருந்து கொண்டு வந்திருக்கீங்க? நாங்கள் சோமனூருங்க. சோமனூர். ஓகே. அழகிய ஒரு காரி சோமனூர்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். 55,000 சொல்றாங்க. ஃபோன் நம்பர் கொடுக்கலாமா? 97 89 60 3136. ஓகே. இதான் கான்டாக்ட் நம்பர். வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. அழகிய ஒரு காரி இன்னும் பல்லு கூட முறிக்காமல் இருக்கு. ஒரு 1.5 வருஷம் அந்த ரேஞ்ச் இருக்கும் போல. மாடு நல்லா ஜம்முன்னு இருக்கு. சந்தைக்குள்ள பாருங்க அப்படியே விரிச்சோன்னு கிடக்குது. இதுல ஒரு செவலக்கண்ணு பிடிச்சி கட்டியிருக்காங்க. இறக்குறாங்க. இப்பத்தான் இறக்குவாங்க போல. ஒரு மயிலை, அப்புறம் ஒரு கண்ணு, ஒரு ஹெச்எஃப் கண்ணு, சின்ன கண்ணு ஒன்று இருக்கு. இதுலேயும் ஒரு செவல நாட்டு மாடு ஒன்று காளை ஒன்று கட்டியிருக்காங்க. வளர்ப்பு கன்றுகள் இருக்கு. இங்க பாருங்க எருமை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த வாரம். எருமை கன்றுகள் 3. போன வாரம் எருமை கன்று இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் 3 கன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் எங்க இருந்து கொண்டு வந்திருக்கீங்க எருமை கன்று? நாங்கள் இங்கே பக்கம் லோக்கல் தானுங்க. லோக்கல் தானுங்க. கண்ணெல்லாம் என்ன விலை வருதுங்க? கண்ணெல்ல 10,000 ரூபா வருதுங்க. 10,000 ரேஞ்ச் வருது. எத்தனை மாசங்கண்ணா இருக்குதுக்கெல்லாம்? இல்லை 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆச்சு. ஒரு 10,000 ரேஞ்சில் கன்றுகள் வச்சிருக்கிறாரு. இங்கே லோக்கலில் தான் இருக்காங்க. குண்டடம் பக்கத்தில். வேணுங்கிறவங்க அண்ணா இது வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாங்களா? தொடர்பு கொள்ளலாம். நம்பர் சொல்லிடுங்க. 99 421 50 578. நம்ம பேருங்க? பேர் சேகர். சேகர். இங்கே லோக்கல் தான். ஆமாங்க. நன்றிங்க. 3 எருமக்கன்றுகள். எருமக்கன்று பெரும்பாலும் ரேர் தான் இங்கே வர்றது. அந்த வகையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 3 எருமைக்கன்றுகள் வந்துருக்கு. வேறு ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். வளர்ப்பு கன்று, சிந்து கன்று. ரேட்டெல்லாம் என்ன வருதுங்க? ரேட் விலை இது 20 ரூபா. 20 ரூபா. 20,000 ரூபா. சிந்து மாடுகள், வளர்ப்பு கன்றுகள், மாடுகள் அனைத்துமே இங்கே இருக்குதுங்க. ஒரே இடத்துல பிடிச்சிருக்காங்க. 3 கன்று இந்த அண்ணன் வச்சிருக்கிறாரு. காட்டியாச்சு உங்களுதா? இங்க நிறைய வளர்ப்பு கன்றுகள் வந்திருக்குதுங்க. எத்தனை கண்ணு கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? 13 கண்ணு கொண்டு வந்தேன். 13 கண்ணு கொண்டு வந்தீங்க. கொடுத்துட்டேன். 3 கண்ணு தான் இருக்குது. ஓகே. எங்க இருந்து கொண்டு வந்திருக்கீங்க? இச்சிப்பட்டியில இருந்து. இச்சிப்பட்டி எங்கண்ணா இருக்கு? எங்க இருக்கு? உடன்பாட்டைக்கு வர வரோம். உடுமலைப்பேட்டைக்கு வடவரம்.
ஓகே. நம்ம பேருங்க? கனகராஜ். கனகராஜ். ஓகே. இப்போ கையில் பிடிச்சிருக்கிறதுல இப்போ என்ன ரேட்டில் வந்து ஒவ்வொன்று 17, 18, 10,000. ஓகே. பல தினசா இருக்குது. ஓகே. 10,000, 17, 18ங்களா? ஓகே. இந்த மாதிரி 3 ரேட்டில் அண்ணன் கொண்டு வந்திருக்கிறாரு. வேணுங்கிற கொடுத்தாச்சு 22. நம்ம கான்டாக்ட் நம்பர் இருந்தால் சொல்லிடுங்க. யார் ஃபோன் நம்பர்? 97 86. இங்கே பார்த்து சொல்லுங்க. 97 86 18 59 46. ஓகே. இதுதான் கான்டாக்ட் நம்பருங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. இந்த அண்ணா ஒரு 3 மாடுகள் வச்சிருக்கிறாரு. எல்லாம் வேலை பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, வண்டி ஏற்றிட்டாங்க. இந்த வாரம் அந்தியூர் சொன்னீங்கன்னால கூட்டம் கம்மி. ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஏற்றிட்டாங்க வண்டிலாம். இதுலேயும் ஏற்றிட்டாங்க. 2 வண்டியில் மாடுகள்லாம் ஏற்றிட்டாங்க. எல்லாமே வளர்ப்பு கன்றுகள் தான். என்ன விலைன்னா சொல்லுது? 45 ரூபா. வியாபாரிங்களா? நம்ம வியாபாரி தான். இது எத்தனை ஈத்து இருக்குங்கண்ணா? தலைச்சங்கடை. இன்னும் கண்ணே போடல. சேர்த்துல 3 மாதம். 3 மாதம் தானையா? 3 மாதம் தானே. 45,000 சொல்றாரு. வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. கான்டாக்ட் நம்பர் நான் அப்படியே நம்ம கான்டாக்ட் நம்பர் இருந்தால் சொல்லிடுங்க. ஃபோன் நம்பர் என்றதுங்களா? 84 38 58 63 25. 63. நம்ம பேருங்கண்ணா? விஜயகுமார். விஜயகுமார். எங்கேருந்து? நார்கில்பட்டி. எங்க இருக்கு? பழனி பக்கம். பழனி பக்கம். வாரம் வந்துருவீங்க? வாரம். ஓகே. இங்க பாருங்க, நாட்டுக்கண்ணு. அதுக்கு அந்த பக்கம் நிறைய வளர்ப்பு கன்றுகள், HF, சிந்து, பிளாக் இன்ட் எல்லாமே இருக்கு. அங்க ஒருத்தர் பல்ல பிடிச்சி பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் அனைத்துமே வளர்ப்பு கன்றுகள் தான். தலை வருது பார்த்தீங்கன்னா. எத்தனை HF கொண்டு வந்திருக்கிறார். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போயிட்டு கொஞ்சம் வளர்த்தி சன சேர்த்துற கண்டிஷன். என்னன்னா 2 HF மட்டும் வச்சிருக்காரு. அந்த பக்கம் 2 மயிலா நிக்குதுங்க. போய் பாட்டு வருது. இந்த கண்ணெல்லாம் என்ன விலை வருதுங்க? கண் என்ன விலைனா வருது? கண் என்ன விலைனா வருது? 20 ரூபா பட்ஜெட்டில் வருது. ஓகே. இந்த மாதிரியான கன்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. வாரம் வந்துடுவீங்களாங்கண்ணா சொல்லிக்கு? ஓகே. வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்காரு அண்ணன். பார்க்கட்டும். 1 2 3 4 5 கன்றுகள் கொண்டு வந்திருக்காரு. 20,000 ரூபா பட்ஜெட்டில் HF கன்றுகள் இருக்குதுங்க. அங்கே 3 HF மாடுகள். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போயிட்டு எப்படி ஒரு வருஷம் அந்த ரேஞ்சு வளர்த்தி அதுக்கப்புறம் சன சேர்த்துற மாதிரி தான் இருக்கும். எதுக்குமே மடியே இல்லை. பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே பாருங்க, மயிலா 2 கட்டியிருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குது மடி. ஆனால் சனை சேர்த்த முடியுமா என்ன எதுன்னு தெரில. இது மடி கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. இது கொம்பு நல்லாயிருக்கு, அதுக்கும் கொம்பு நல்லா இருக்குங்க. பாருங்க உடம்புல காயத்தை. இந்த பராமரிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த வாரம் சந்தையே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். சரி, நாம் அப்படியே கிளம்பலாம்.
வாங்கிட்டு போகிறாங்க வருங்க. வண்டி எல்லாம் வெளியில் போகுது. நேரம் சரியாக 11:53 தான் ஆச்சு. சந்தையே காலி ஆயிடுச்சு. காலக்கண்ணு நல்ல கோயில்காரது. இந்த பக்கம்லாம் எத்தனை மாடு கட்டியிருப்பாங்க. மாடே இல்லை பாருங்க இந்த வாரம். இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா மாடுகளே இல்லை. சந்தையே விரிச்சோன்னு ஆயிடுச்சு. இங்கே எல்லாம் ஃபுல்லாக மாடுகள் நிற்கும், மாடுகளே இல்லை. கயிற்று கடையுமே பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டாங்க. அங்கே கயிற்று கடை இல்லையாட்டிருக்கு. இந்த ஒரு கயிற்று கடை தான் வந்துருக்குது. ஓகே கைஸ், பெருசாக வரத்துக்கு ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம இந்த காணொளி திறன் முடிச்சுக்கலாம். மீண்டும் நம்ம நல்லதொரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ இலா ஃபோட்டோகிராஃபி மற்றும் காங்கேயம். நன்றி, வணக்கம் மக்கள்.